ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு ஸ்லிங் ஷாட் தான் மேக் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளோக் ஒன்று செஞ்சிருந்தோம், அதாவது ஊதுகோலி செஞ்சிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரையும் பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லிங் ஷாட் தான் செய்ய போகிறோம். சரி வாங்க எப்படி செய்கிறேங்க பார்த்துக்கலாம். ஸ்லிங் ஷாட் செய்கிறதுக்கு முக்கியமான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1.5 அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிவிஎஸ் பைப் ஒன்று தேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர் எல்போ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ தேவைப்படும். என்ன சில பொருள் சில ஐட்டங்கள்லாம் தேவைப்படும், அதை நான் உங்களுக்கு வீடியோவில் போக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிவிஎஸ் பைப் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்துக்கிடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெட்டின அந்த பீஸை பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒன்று அந்த சைடில் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிக்கிடுவோம். ஒரு சைடு லாக் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த எல்போவை பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுவோம். பாருங்கள், டீ பார்த்தீங்கன்னா இந்த போட்டு இருக்குது, எல்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு எல்போவை பார்த்தீங்கன்னா இந்த போட்டு லாக் பண்ணிடுவோம். பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி பிவிசி பைப் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதை லாக் பண்ணிக்கிறேன். பாருங்கள் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 விஷயம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பீஸ் வெட்டினா பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம மாட்டிக்கிடுவோம். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயும் மாட்டிக்கிடுவோம். பாருங்கள் எந்த அளவுக்கு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத. இப்போ இந்த செட்டப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேலே சொறி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சொறி இருக்கிற ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா சின்னமாக இந்த வாறு போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டை போட்டுக்கணும். அது தனியாக கழட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை போட்டு எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணிவிட்டு நல்லா இரும்பில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அதில் வச்சோம்னா ஓட்டை விழுந்துடும். நல்லா ஹீட் பண்ணி ஓட்டை போட்டு எடுத்துக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த ஓரளவுக்கு ஓட்டை இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாரை பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டு எடுத்துக்கிறோம். இந்த உள்ளே விட்டு எடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டன் இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த உருக்கிட்டு வராமல் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மடிச்சு விட்டு இதை பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி கட்டினோம்னா ரிட்டன் இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா உருக்கிட்டு வராது. அதே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மடித்து நல்லா டைட்டாக கட்டிக்கிடுவோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன ரப்பர் பேண்ட் மாதிரி எடுத்துகிட்டு இது நல்லா இறுக்கி டைட்டாக கட்டிக்கிடுவோம். அதே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக கட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டன் இழுத்தா நமக்கு வரவே வராது. பார்த்திங்கன்னா உள்ளே லாக் ஆகிடும். பாருங்கள் அந்த அளவுக்கு இழுத்தாலும் வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம 2 பீஸையும் பார்த்தீங்கன்னா ஒரே அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்தாச்சு. பாருங்கள் 2 பக்கம் ஒரே மாதிரி இருக்கணும். கரெக்டாக முன்ன பின்ன இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்காது. பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா முடிச்சு போட்டு நல்லா கட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க செட்டப்பில் பார்த்தீங்கன்னா மாட்டி எடுத்துக்கிடுவோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதை இங்கிட்டு லாக் பண்ணிடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை இங்கிட்டு லாக் பண்ணிக்கிடுவோம். பார்த்திங்களா நமக்கு எப்படி இருக்குன்னு. இப்போ நமக்கு 2 இழுத்தோம்னா கரெக்டாக இது கரெக்டாக வர மாதிரி இருக்கணும். இது பார்த்திங்கன்னா நான் ஒட்டாமல் வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா எல்லா செட்டையும் முடிச்சுட்டு கடைசி ஒட்டிக்கிடுவோம். அதெல்லாம் ஒட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் வேலை பார்ப்போம். ஏன்னா ஒட்டாமல் இப்போ பார்க்க முடியல, திரும்பிக்கிட்டே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபெவிக்கு போட்டு நல்லா ஒட்டிக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் போட்டு ஒட்டணும். நம்மளுக்கு சால்வெண்ட்டில் ஃபெவிக்கு தான் இருக்குது. அதனால் கரெக்டாக அளவு மாறாமல் நேராக மட்டும் ஒட்டிக்கிறங்க. ஒரு தடவை ஒட்டினா நம்ம ரிட்டர்ன் எடுக்க முடியாது. ஓகே, அது கரெக்டாக ஒட்டிட்டுருக்கோம். அதே மாதிரி இருந்தால் போட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டி எடுத்துக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஒட்டி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன தான் இழுத்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா எங்கிட்டுமே திரும்பாது. பாருங்கள் கரெக்டாக ஒட்டி எடுத்தாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு துணி பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கேன். நல்லா பேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம வார் இருக்கும்ல, அந்த வாரில் இருந்த ஒரு துணி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வாரம் 2 போட்டு ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். இந்த ஓட்டையில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருந்த அந்த வார் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த வாரில் பார்த்திங்கன்னா ஒன் சைடு பார்த்திங்கன்னா உள்ளே கொடுத்து நம்ம மடக்கி கட்டிக்கிடுவோம். ஏன்னா இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம பால் ட்ரெஸ் கொண்டு நம்ம வச்சு நம்ம லோட் பண்ணி அடிக்க போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மடக்கி அதே பார்த்திங்கன்னா கட் பண்ணி கட்டிக்கிடுவோம். நண்பர்களே, பார்த்திங்கன்னா நம்ம 2 பக்கம் பார்த்திங்கன்னா சூப்பராக கட்டி முடிச்சாச்சு. நம்ம வீடியோ ஆள் இல்லைங்கிறனால பார்த்திங்கன்னா தனியாக இழுத்து பிடிச்சி கட்ட முடியல. அதனால் பார்த்திங்கன்னா பாருங்க நல்லா இழுத்து பிடிச்சி கட்டியாச்சு. இதில் பால் ட்ரெஸ் கொண்டு வைக்கலாம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்த இழுத்து லாக் பண்ணுற பார்த்தா இந்த இடத்துல ஸ்க்ரூ பண்ணிக்க போகிறோம். ஸ்க்ரூ பண்ணிட்டு நம்ம டிக்கர் பண்ணால் நம்ம போய் அடிக்கிற மாதிரி செட் பண்ண போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம இழுத்து பிடிச்சிட்டு நம்ம எந்த அளவுக்கு வருதோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம 2 ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா லாக் பண்ணிக்கிடுவோம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக லாக் ஆகுது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கிடுவோம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 ஸ்க்ரூ பண்ணியாச்சு. நம்ம பார்த்திங்கன்னா இந்த இழுத்து
இந்த இடத்துல லாக் பண்ணணும். லாக் பண்ணுறோம்னா லாக் ஆயிரும். இப்போ ட்ரிக் பண்ணுற இது வந்து ட்ரிக் பண்ணுறக்காண்டி பார்த்திங்கன்னா வந்து நம்ம ட்ரிக்கர் பண்ணுறக்காண்டி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு செட்டை வந்து பண்ண போகிறோம். வாங்க அப்படிங்கிற பார்த்துடலாம். நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம்னா அந்த ஸ்க்ரூ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்க்ரூ வந்து பண்ணிக்கிடுவோம். பாருங்கள் நம்ம எந்தளவுக்கு ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆணி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கிராஸை வந்து வச்சு நம்ம வந்து கட்டிக்கிடுவோம். நம்ம வந்து லேசாக அந்த ஆணி பார்த்திங்கன்னா வந்து இப்படி மேலே கீழே போகிற மூமெண்ட்டில் இருக்க மாதிரி இருக்கணும். அதுக்காண்டி பார்த்திங்கன்னா வந்து நம்ம கரெக்டாக அதை வச்சு நம்ம வந்து கயிறை போட்டு நல்லா வந்து லூஸாக வந்து கட்டிக்கிடுவோம். நண்பர்களே நம்மளோட ட்ரிக்கர் பார்த்திங்கன்னா செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து இப்படி மேல் நாடி தூக்கி விட்டோம்னா கரெக்டாக வந்து அந்த லாக் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். மேல் நாடி கரெக்டாக தூக்கி விட்டோம்னா அந்த குண்டு வந்து ரிலீஸ் ஆகிடும். பாருங்கள் நம்ம எந்தளவுக்கு செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஸ்லிங் செட்டில் முக்கால்வாசியெல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல நம்ம எல்போ வந்து மாட்டி நம்ம வந்து கரெக்டாக அந்த ஒரு ஷேப் வந்து வச்சுக்கோ நம்ம பிடிக்கிற அளவுக்கு இப்படி துப்பாக்கி மாதிரி. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிவி ஷேப் வந்து வெட்டி வச்சிருக்கேன். அதை மாட்டிக்கிடுவோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு எல்போ வந்து மாட்டிக்கிடுவோம். நம்ம 2 எல்போ பார்த்தீங்கன்னா மாட்டியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிவி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா அதில் வந்து லாக் பண்ணிக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டீ ஜாயிண்ட் வந்து தேவைப்படும். இந்த டீ ஜாயிண்ட்டை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து லாக் பண்ணிக்கிறோம். கரெக்டாக நேருக்கு நேராக பாருங்கள் நம்ம எந்தளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. நம்மளோட ஸ்லிங் ஷாட் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் இப்படி வச்சுட்டு நம்ம கரெக்டாக வந்து ட்ரெக்கரை வந்து இப்படி அமுக்கிற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் கரெக்டாக அப்படி ஜஸ்ட்டில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக அப்படி குறி பார்த்து நம்ம கரெக்டாக வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபுல் செட்டும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் நம்மளுடைய ஸ்லிங் ஷாட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணுற மட்டும்தான் அந்த வேலை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெஸ்ட் பண்ணி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற பார்த்துருவோம். நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால்ட்ரஸ் குண்டு இருக்குது. இந்த பால்ட்ரஸ் குண்டை பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு குண்டை எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, நம்ம லோட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த வச்சு லோட் பண்ணிவிட்டு பாருங்க இந்த இடத்துல வச்சு நல்லா பிடிச்சாச்சு. இப்போ கரெக்டாக நம்ம வந்து நல்லா டைட்டாக இழுத்து இதில் வந்து நம்ம லாக் பண்ணணும். நம்ம 2 ஸ்க்ரூ பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, கரெக்டான ஸ்க்ரூ பண்ணி இடத்துல வச்சு லாக் பண்ணணும். நண்பர்களே, நம்ம பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சதில் சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல நம்ம 2 ஸ்க்ரூ பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அதோட ஹெட்டு பார்த்திங்கன்னா வந்து மண்டையில் பார்த்திங்கன்னா லாக் பண்ணவும் இடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் அந்த ஹெட்டை மட்டும் பார்த்திங்கன்னா தலைகீழாக போட்டிருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து கீழே வர மாதிரியும் இந்த ஷார்ப்பான எட்ஜ் வந்து மேலே வர மாதிரி வச்சுருக்கேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக அப்படி இது தூக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து நம்ம கரெக்டாக அந்த ட்ரிகர் வந்து இடிக்காமல் மேலே வந்து குண்டு வந்து லோட போக மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டோட வந்து இந்த மண்டையில் இடித்து நம்மளோட லாக் வந்து எடுத்துக்கல. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து செட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்துட்டு ஒரு பால்ட்ரஸ் கொண்டே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தான் வாங்கிட்டு வந்தோம். அதில் பார்த்திங்கன்னா 2 டெஸ்ட் பண்ணுறாங்கிறக்காண்டி 2-3 வேஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம இழுத்து டெஸ்ட் வந்து லாக் நிற்கிதா அப்படிங்கிற பார்த்துருவோம். முதல்ல பார்த்திங்கன்னா அங்கே வந்து வச்சுருவோம். வச்சுட்டு கரெக்டாக இங்கே இழுத்து பிடிச்சி இங்கே லாக் பண்ணிக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக லாக் நிற்க வச்சாச்சு. இங்கே பாருங்கள் நம்மளுடைய பால்ட்ரஸ் கொண்டு பார்த்திங்கன்னா சூப்பராக நிற்கிது. இப்போ ஏதாச்சும் நம்ம டார்கெட் வச்சு நம்ம வந்து அடிக்குதா அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நண்பர்களே, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டப்பா வந்து வச்சுருக்கோம். இதை பார்த்திங்கன்னா அந்த அங்கேருந்து நம்ம வந்து அடிக்க முடியுதா அப்படிங்கிற பார்ப்போம். நாங்கள் முதல்ல பார்த்திங்கன்னா கொண்டு வந்து லோட் பண்ணி வச்சுருவோம். லோட் பண்ணியாச்சு. வந்து அடித்து பார்ப்போம். நண்பர்களே நம்ம செம்மையாக வந்து ஒர்க் அவுட் ஆகுது. நம்மளோட ட்ரிக்கர் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இன்னொரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம பார்த்திங்கன்னா வெளியில் ஆப்பில் இருந்துச்சு. அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ள ஆப்பில் வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து கரெக்டாக தூக்கும்போது பார்த்திங்கன்னா மேலே வந்து ட்ரிக் ஆகும். இந்த சென்டரில் வச்சு நம்ம லாக் பண்ணிட்டு நிற்க பார்த்திங்கன்னா தூக்கும்போது கரெக்டாக இருக்கும். நான் முதல்ல வெளியில் வச்சு தூக்கினாலும் பார்த்திங்கன்னா சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. கரெக்டாக உள்ளே வச்சு நம்ம தூக்கும்போது லாக் ஆகிடுச்சு கரெக்டாக. அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. நம்ம பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்லிங் ஷாட் பார்த்திங்கன்னா சூப்பராக வேலை செஞ்சுருந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பால்ட்ரஸ் ஃபுட்டு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு காலி ஆயிடுச்சு. நம்ம ஒரு 10 குண்டு வாங்கிட்டு இருந்தோம். நான் டெஸ்ட் பண்ணுறக்காண்டியே பார்த்திங்கன்னா ஒரு சில குண்டு பார்த்திங்கன்னா வந்து மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த பார்த்திங்கன்னா வந்து கடைசியாக இந்த 2 குண்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டார்கெட்லேருந்து அடிச்சு காமிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 வச்சு அடிச்சிருப்போம் ப்ளூ கலரில். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த கேஸ் லைட்டர் வச்சு அடிச்சிருப்போம். அது பார்த்திங்கன்னா டப்புன்னு பார்த்திங்கன்னா சூப்பராக அடிச்சிருச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து பால்ட்ரஸ் குண்டு இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம வந்து நிறையா பொருளை வந்து நான் டெஸ்ட் ஆகிடு அதாவது வெடிச்சு காட்டுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இதை வச்சு நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம
வெடிச்சு அந்த வீடியோ தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான கண்டென்ட்டில் சந்திக்கிறோம். டாடா, பை பாய், see you.